வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பெண்களுக்கு இருக்கும்போது நிச்சயமா எந்த துறைக்கு போனாலும் அவங்களால சாதிக்க முடியும். இப்போ எங்களோட ஜென்சி தலைமுறையை ஜெயலலிதா மேடம் பார்த்தாங்கன்னா அவங்க எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு அதாவது சொல்லுங்க. பெண்கள் எல்லா நிலைகள்லையும் வளரணும்னு தான் அம்மாவுடைய ஆசையே. அம்மா காலத்தில் அம்மா ஒருத்தர் தான் சொன்னாங்க, முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு பெண்கள் சொந்த காலில் நிற்கணும். பேருந்து நிலையத்தில், பஸ் ஸ்டாண்டில் தாய்மார்கள் தங்களுடைய கை குழந்தைகளுக்கு பாலூட்டுவதற்கு அறை ஒதுக்கணும் அப்படின்னு சிந்திச்ச ஒரே தலைவர் யாருன்னா எங்களை மாதிரி யங் கேர்ள்ஸ்லாம் அரசியலுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க முதல்ல தர அட்வைஸ் என்னவா இருக்காங்க? விமர்சனங்களை கடந்து அழுது புரண்டு நிறைய சோதனைகள் எல்லாம் சந்திச்சு அப்படியெல்லாம் பண்ணி தான் இந்த 54 ஆண்டு காலம் இந்த அரசியல்ல கால் வச்சிருக்கேன். ஆனா ஒரு பெண்களும் பெப்பர் ஸ்ப்ரேவும் மிளகா பொடியும் வெளியே வரும்போது நம்ம சமுதாயம் அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா வச்சுக்கணும். விண்வெளிக்கு போன சுனிதா அவர்கள் ஏதாவது விமர்சனம் பார்த்திருந்தாருன்னா அங்க போய் இருந்திருக்க முடியாது. இல்ல கார்த்திகா அவங்க சாதாரண அந்த கண்ணகி நகர் பகுதியில் இருந்தவங்க தான். அவங்க இன்னைக்கு மிகப்பெரிய சாதனையாளராக வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கும். சாதனை பெண்கள் எல்லாம் நேரா போனே சாதிச்சுட்டு வர முடியாது. விழுந்து எந்திரிச்சு இதெல்லாம் கடந்து வந்தவங்க தான். நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். இதில் வந்திருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களெல்லாம் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது இவ்வளவு இளைய தலைமுறையை சார்ந்த பெண்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரெண்டாவது, எனக்கு பெண் குழந்தை கிடையாது, 2 பிள்ளைங்களும் ஆண் பிள்ளைங்க தான். அங்கே நீங்கள் எல்லாம் பெண் பிள்ளைங்கள்லாம் பார்த்தோன்னே அது என் பொண்ணுங்களாகவே தான் நான் நினைக்க போகிற மாதிரி நீங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்துருக்குறீங்க. இன்னும் எதிர்காலத்தில் நிறைய சாதிக்கணும்னு உங்களையெல்லாம் நான் மரமான வாழ்த்து கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு அரசியலில் வளர்ந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு தன்னம்பிக்கை தான். ஒரு அரசியலில் வளரணும்னா நம்ம சாதிக்கணுன்றத ஒரு மனசில் ஆழமாக ஊன்றி வச்சுக்கிட்டு எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதை கடந்து போயிட்டே இருந்தால் நம்ம சாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதை கடந்து போகாமல் ஒரே இடத்துல இப்படியா அப்படியான்னு பார்க்கும் பொழுது நம்மளால் சாதிக்க முடியாது. ஒரு பேச்சாளராக தான் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான, அப்புறமா அதுக்கு பிறகு ஒரு நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தில் ஒரு விமென்ஸ் விங்கில் அறிமுகமான, அப்புறம் அதுக்கு பிறகு தலைவர்களோட நெருக்கம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினரான, அதுக்கு பிறகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்தாங்க. அப்போ 2 தடவை அம்மாவுக்கு கீழே நான் பணியாற்றக்கூடிய அமைச்சர் பொறுப்பு எனக்கு கிடைச்சது. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னென்னா நம்பிக்கை தான். வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பெண்களுக்கு இருக்கும்போது நிச்சயமாக எந்த துறைக்கு போனாலும் அவங்களால சாதிக்க முடியும். இன்றைக்கி சமையல் அறையிலிருந்து விண்வெளி வரைக்கும் நம்ம பெண்கள் எல்லா நிலைகளையும் சாதிச்சிட்ருக்குறாங்க. ரொம்ப சாதனை பெண்களாக இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா நம்மால் முடியும் அப்படின்னு நினச்சி போயிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு துறையிலையும் நம்மளால் சாதிக்க முடிஞ்சிருக்கு. அதே எண்ணத்தோடு தான் நானும் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். இப்போ எங்களோட ஜென்சி தலைமுறையை ஜெயலலிதா மேடம் பார்த்தாங்கன்னா அவங்க எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு அதாவது சொல்ல முடியுமா? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதாவது அம்மாவை உண்மையிலேயே பெண்கள் அப்படின்னாலேயே அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் உண்மை. நான் பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன். எந்த சாதித்த பெண்ணாக இருந்தாலும் உடனே அவங்கள கூப்பிட்டு வீட்டில் விருந்து கொடுத்து அவங்கள வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவங்கள அறிமுகப்படுத்தி வெளியில் கொண்டு வந்த நிறைய பெண் பிள்ளைகளை புகைப்படத்தின் மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மாவுக்கு பெண்கள் எல்லா நிலைகள்லையும் வளரணும்னு தான் அம்மாவுடைய ஆசையே. அம்மா காலத்தில் அம்மா ஒருத்தர் தான் சொன்னாங்க, முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு பெண்கள் சொந்த காலில் நிற்கணும், இன்னொருத்தரை சார்ந்து இருக்கக்கூடாது. ஏன்னா பெண்கள் அப்படின்னாலேயே நாம் ஒருத்தரை சார்ந்தே தான் வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கோம். அப்பாவை சார்ந்திருக்கிறோம், அதற்கு பிறகு கணவனை சார்ந்திருக்கிறோம், அதுக்கு பிறகு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை சார்ந்திருக்கோம். இறுதி காலம் வரைக்கும் ஒன்று அப்பா, இல்லைன்னா கணவன், இல்லைன்னா நம்முடைய பிள்ளைங்க,
இப்படி தான் பெண்களுடைய வாழ்க்கை ஒரு வட்டத்தை சுற்றியே இருக்குதே தவிர அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய அளவுக்கு பெண்கள் சொந்த காலில் நிற்கணுன்றது அம்மாவுடைய மிகப்பெரிய கனவு, அம்மாவுடைய லட்சியம். இப்போ நீங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறதெல்லாம் அம்மா பார்த்தாங்கன்னா, இப்படியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களும் இது மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுதான் புரட்சி தலைவி அம்மா. அவங்க அந்த அளவுக்கு பெண்களை ரொம்ப நேசித்தாங்க. நான் பின்னாடி ஏதாவது கேள்வி வரும்போது சொல்கிறேன். பெண்களுக்காக யாருமே சிந்திக்காத திட்டங்களை எல்லாம் புரட்சி தலைவி அம்மா தான் கொண்டு வந்தாங்க. எங்களை மாதிரி யங் கேர்ள்ஸ்லாம் அரசியலுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் முதல்ல தர அட்வைஸ் என்னவா இருக்கும் அம்மா? அவசியம் வரணும். அரசியலுக்கு பெண்கள் வந்தால் தான் இந்த நாட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு களையிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு அரசியலுக்கு வரும்போது தான் வரும். அரசியலுக்கு வரும்போது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கும் பொழுது அப்போ தான் உங்களுக்கு அந்த தைரியமே தன்னால் வரும். ஒரு எதிர்த்து கேட்கணும், எதிர்த்து போராடணும், எதிர்த்து சாதிக்கணும் அப்படின்ற உணர்வு இந்த அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய பெண்களை பார்க்கும் பொழுது தான் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரும். அப்போ தாராளமாக நீங்கள் அரசியலுக்கு வர்றதை என்ன மாதிரி வளர்ந்தவங்க கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை எல்லாம் மனதார வரவேற்கிறோம் நாங்கள். இப்போ பெண்கள் நிறைய சமூக வலைத்தளங்கள்லையும் ரொம்ப பிரபலமாயிட்டு வராங்க. நம்ம அதில் கண்டென்ட் போடும்போது ரொம்ப தைரியமாக பேசுகிறோம், ரொம்ப தைரியமாக நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரோம். பட் அதுவே வெளி உலகத்துக்கு ரியாலிட்டிக்கு வரும்போது நம்ம அதே விஷயங்களை நம்மளால் தைரியமாக வெளியில் சொல்ல முடியாது இல்லை, நிறைய காரணங்களால. ஸோ நீங்கள் வெளியிலையும் அப்படி தைரியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? விமர்சனங்களை பார்த்து அஞ்சக்கூடாது. அதான் மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் சமூக வலைதளங்கள்னு சொன்னாங்க. இந்த சமூக வலைதளங்களில் எல்லாத்தையுமே முழுமையாக நம்பிட முடியாது. அதில் பாதி உண்மை இருக்கலாம், பாதி பொய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த சமூக வலைதளத்தில் வரக்கூடிய விஷயங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையவோ அல்லது நம்முடைய பயணத்தையோ நிர்ணயிக்க முடியாது. கிட்டத்தட்ட நான் அரசியலுக்கு 54 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 54 வருஷம் நான் பாலிடிக்ஸில் காலடி எடுத்து வச்சு 54 வருஷமும் விழுந்து எந்திரிச்சு விழுந்து எந்திரிச்சு விமர்சனங்களை கடந்து அழுது புரண்டு நிறைய சோதனைகள் எல்லாம் சந்தித்து அப்படியெல்லாம் பண்ணி தான் இந்த 54 ஆண்டு காலம் இந்த அரசியலில் கால் வச்சுருக்கேன். நீங்களும் அப்படித்தான். தூக்கி போட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருங்க, லட்சியத்தை அடையலாம். விண்வெளிக்கு போன சுனிதா அவர்கள் ஏதாவது விமர்சனம்னு பார்த்துருந்தாருன்னா அங்கே போய் இருந்திருக்க முடியாதில்ல. கார்த்திகா அவங்க சாதாரண அந்த கண்ணகி நகர் பகுதியில் இருந்தவங்க தான். அவங்க இன்னைக்கு மிகப்பெரிய சாதனையாளராக வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கும். சாதனை பெண்கள் எல்லாம் நேராக போனோன்னே சாதிச்சுட்டு வர முடியாது. விழுந்து எந்திரிச்சு விழுந்து எந்திரிச்சு இதெல்லாம் கடந்து வந்தவங்க தான். நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். நீங்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்கள் விரும்பி எடுத்துட்டு இருக்கிற துறையிலிருந்து முன்னேறி கண்டிப்பாக போவீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ இருக்க ஜென்சி தலைமுறையில நீங்க ஒரு பொண்ணா இருந்த உங்க இன்ஸ்டா பயோல உங்களை எப்படி வர்ணிப்பீங்க? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா புரட்சி தலைவி அம்மாவுடைய உண்மையான விசுவாசி. நீங்க ஸ்டைல கட்டியிருக்க ஸ்டைலே ஒரு தனி கம்பீரமா இருக்கு. இப்போ இருக்க பெண்கள் எல்லாருமே வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. ஒரு பெண்ணோட ஆடைக்கும் அவங்க மேல இருக்கிற மரியாதைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காமா? ஆடையை வச்சு யாரையும் மதிப்பீடு செய்ய முடியாது. இது சில பேர் கைத்தறி ஆடையை கட்டுவாங்க, சில பேர் பட்டுப்புடவை கட்டுவாங்க, சில பேர் சாதாரண சிந்தட்டிக் கட்டுவாங்க. இது அவங்கவங்க விருப்பத்தை பொறுத்தது. இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு நாங்களும் உங்கள் வயசில் நீங்கள் உங்கள் வயசில் நான் இருக்கும்போது நீங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த மாதிரி நாகரிகம்லாம் வளரலை. அன்னைக்கு இந்த நாகரிகம் இருந்துச்சுன்னா நாங்களும் வந்திருப்போம், அதே நிலையில தான் இருந்திருப்போம். ஆனால் இன்னைக்கு உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய ஸ்டைல். இந்த தலைமுறை இப்படி தான் தங்களுடைய உடையை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், நாங்கள் இப்படி தான் பார்த்துக்குவோம், இப்படி தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் கரியர் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் கல்யாணம்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த பக்கம் இருக்கிறீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு இதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல பெண் பிள்ளைகள் படிக்கணும். ஒரு வாழ்வாதாரம் ஒரு பெண்ணுக்கு வரணும்னா அவங்க படிக்கணும். இல்லை திருமணம் பண்ணதுக்கு பிறகு படிக்கலாம் அப்படின்னா அது முடியவே முடியாது. ஒரு வாழ்க்கைன்ற ஒரு வட்டத்துக்குள்ளே போய் நீங்கள் நின்றுவீங்க. நின்றுட்டா அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தினந்தோறும்
உங்களுடைய வேலை, வீட்டில் இருக்கவங்களை சந்தோஷப்படுத்தணும், வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். இந்த மாதிரி சிந்தனைகள் தினந்தோறும் மன ஓட்டம் போடும்போது படிக்க முடியாது. அதனால் நல்லா படிங்க. எவ்வளவு தூரம் படிக்கணுமோ படிங்க. எவ்வளவு படிப்பு படிக்கணுமோ. பெண் கல்வின்றது மிக மிக முக்கியம். பெண் கல்வி மிக மிக முக்கியம். இதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார், அண்ணா சொன்னார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், புரட்சித் தலைவி அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த ஆட்சியில் வந்து செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு கொடுக்கல. அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது அவங்க, நான் தான் சொன்னேன், அம்மா வந்து எல்லாருக்கும் நல்ல கல்வியில் முன்னேறணும், லேப்டாப் வாங்கி அதன் மூலம் அறிவை வளர்த்துக்க முடியாத வசதி இல்லாதவங்க இருப்பாங்கன்றதை நினச்சி தான் அம்மா கொடுத்தாங்க லேப்டாப்பு. அம்மா கொடுத்த எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. இந்த திமுக ஆட்சிக்கு வந்தோடனேயே அம்மா கொடுத்த தாலிக்கு தங்கத்தை நிறுத்தினாங்க, அம்மா கொடுத்த சைக்கிளை நிறுத்தினாங்க, அம்மா மருந்தகன்றது மூடுனாங்க, அம்மா உணவகத்தை சாதாரணமாக மோசமாக போட்டுட்டாங்க. அது மாதிரி இது ஒரு திட்டம், லேப்டாப் திட்டத்தை அப்படி நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரும்ப திரும்ப லேப்டாப் கொடுக்கணும், லேப்டாப் கொடுக்கணும், லேப்டாப் கொடுக்கணும் சொல்லி 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 இப்போ இந்த மாசம்தான் அது கூட எல்லாருக்குமே கொடுக்கல, குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு ஒரு போட்டோ ஷூட்டுக்காக கொடுத்துட்டு அதோட நிறுத்திட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்துருவாங்க. வந்த உடனேயே அம்மாவால் நிறைவேற்றப்பட்டு இப்போது திமுகவால் கைவிடப்பட்டிருக்கிற அத்தனை திட்டத்தையும் அண்ணன் எடப்பாடியார் நிச்சயமா செய்வார். வணக்கம் அம்மா. இப்போ இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பும் சுதந்திரமும் ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு பெண்களும் பெப்பர் ஸ்ப்ரேவும் மிளகா பொடியை வெளியேற மாதிரி இருக்கு நம்ம சமுதாயம். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக வச்சுக்கணும். நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவங்க காவல்துறை. நமக்கு பாதுகாப்பு, ஏதாவது நம்ம குற்றம் நடக்குதுன்னு போய் சொல்லும் பொழுது அவங்கள தண்டிக்கக்கூடியது காவல்துறை. ஆனால் இன்றைக்கி பத்திரிகைகளில் தொலைக்காட்சியிலெல்லாம் பார்க்குறோம், இந்த 3 ஆண்டு காலத்தில், இந்த 4 ஆண்டு காலத்தில் காவல்துறை அதிகாரிகளே இது போன்ற சீண்டல்களை செஞ்சு அதனால் தண்டனைகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு வெளியில் வந்துடுறாங்க அவங்க ரொம்ப ஈஸியாக. அதுக்கு காரணம், நமக்கு பாதுகாப்புக்குன்னு வர்றவங்களே தவறு செய்யும்போது உண்மையிலேயே குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிக்கு பயம் இல்லாத போயிடுச்சு. ஏன்னா அவங்களே பண்ணும்போது நம்ம பண்ணுறதுக்கு என்னன்ற மாதிரி நிலைமை வந்துடுச்சு. அதனால் இருந்தாலும் நம்ம பெண்கள் வந்து தற்காப்புக்கு அவசியம் வச்சுக்கணும், எதிர்த்து போராடணும், எதிர்த்து போராடி தான் சாதிக்கணும். அப்படி வந்தீங்கன்னா தான் நம்மளை நாமளே காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு வலிமை நம்ம பெண்களுக்கு வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் புதுமை பெண் அப்படின்னா என்னது? நீங்கள் எல்லாரும் தான் புதுமை பெண்கள். இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே புதுமை பெண்கள் தான். இன்னைக்கு பார்க்கும்போது நீங்கள் அப்படி இருக்கீங்க. இன்னும் வெளியில் இன்னும் இப்போ இதே மாதிரி எத்தனையோ நீங்கள் அரங்கத்துக்கு போகலாம், விவாதிக்கலாம், விவாதங்களில் கலந்துக்கலாம். அப்படியே வரும்பொழுது பாரதி கண்ட புதுமை பெண்களை நீங்கள் எல்லாருமே வரலாம். எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்குது. இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே தகுதி இருக்குது. யாராவது அந்த சாதிக்கக்கூடிய சாதனை பெண்களா, புதுமை பெண்கள் நீங்கள் வரலாம். நீங்கள் வரணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். பெண்களோட பாதுகாப்புன்னு வரும்போது அதோட உறுதி கொடுக்கறது வந்து சட்டத்தோட இது மட்டும்தானா, இல்லை ஆண்களோட மனநிலை, சமுதாயத்தோட பார்வையிலேயே கொஞ்சம் மாற்றம் வரணுமா? அந்த மாதிரி மாற்றம் வரணும்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி இதெல்லாம் பண்ணுவீங்க, முன்னேற்றமாக பண்ணுவீங்க? ஆண்களுடைய மனநிலை மாறணும், பார்க்குற பார்வைகள் மாறணும். எல்லாரையுமே எப்படி பார்க்கணும், அவங்களையெல்லாம் சகோதரியா இந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை எல்லா ஆண்களுமே வளர்த்துக்கணுமே தவிர, அதுதான் முதல் பிரச்சனை. அப்படி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பாலியல் இதெல்லாம் வந்து வருவதற்குரிய வாய்ப்புகளே இல்லை. இந்த மாதிரி பெண்களுடைய பாதுகாப்பு நிச்சயமாக உறுதி செய்யப்படும். அதுக்கு தான் வந்து அம்மா முதலமைச்சராக இருக்கும் பொழுது சட்டசபையில் டெல்லியில் வந்து ஒரு பேருந்துலேருந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு தவறான முறையில் ஒரு சம்பவம் நடந்து அந்த செய்தி இந்தியா புறம் பேப்பரில் வந்துடுச்சு. அப்போ அம்மா சட்டசபையில் டெல்லியில் நடந்த சம்பவத்தை கண்டித்து, அதுக்கு பிறகு தமிழ்நாட்டிலையும் இப்படி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி குற்றம் செய்கிறவங்களுக்கு 13 விதமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவோ போட்டாங்க.
ஒரு அரசாணை போட்டாங்க. அதில் வந்து அந்த அம்மா அரசாணை போட்டு சட்டசபையில் அவங்க வாயாலேயே படித்தாங்க. இதெல்லாம் இன்னைக்கு கூட சட்டசபையில் அந்த அவங்க பேசின பேச்சினுடைய ரெக்கார்டெல்லாம் இருக்குது. அந்த அம்மா அவர்கள் கொடுத்த தண்டனைகளுடைய பட்டியல் பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த ஆணும் அந்த தவறு செய்கிறதுக்கு துணிய மாட்டான் அந்த செய்திகளை படித்தாலேயே. ஆனால் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அந்த அரசாணையவே மாற்றிட்டாங்க இப்போ வந்திருக்கிற அரசாங்கத்தை சேர்ந்தவங்க. பெண் வந்து அவங்களோட கணவரை தேர்ந்தெடுக்கணும்னா அவங்களோட வேலையை பார்த்து தேர்ந்தெடுக்கணுமா இல்லை குணத்தை பார்த்து தேர்ந்தெடுக்கணும்னு உங்களோட கருத்துலேருந்து சிக்கலான கேள்வியாச்சு. அதாவது முதல்ல வந்து தேர்ந்தெடுக்கிறதுன்ற உரிமை உங்கள் உரிமை தான். இந்த உரிமையில் வந்து நாங்கள் எல்லாருமே தலையிட முடியாது. அது பேரண்ட்ஸ் பார்க்குற வரலாறு இருந்தாலும் சரி, அல்லது நீங்களே தேடிக்கிட்ட வரலாறு இருந்தாலும் சரி, முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிறவரை, நல்ல சம்பாதிக்கக்கூடிய போகிற பார்த்து 2 கலந்து இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. நீங்கள் அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தப்போலாம் பெண் வேட்பாளர்கள் மீது தனிப்பட்ட விமர்சனம் இல்லாட்டி அவங்களுக்கு தரக்குறைவாக பேசுகிறாங்க. அதனாலேயே அவங்க வந்து அரசியல் சைடு வர்றதுக்கு பயப்படுறாங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்கள் வந்து இப்போ சேவை செய்யணும்னு நினைக்கும் போது அவங்க எப்படிப்பட்ட சவால்கள்லாம் எதிர்கொள்ளலாம்? ஒரு எப்போவுமே அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன காலம். இன்றைக்கி எல்லாருமே படிச்சிட்ருக்குறாங்க. காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி எல்லாம் வந்து அரசியலுக்கு வந்தாலும் சரி, எங்கே போனாலும் இருக்குப்பா அந்த வேறுபட்ட கருத்து சொல்கிறதுன்றது எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. எல்லா நிலைகள் அரசியலுக்கு வந்த பெண்கள் மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்குமே அந்த விமர்சனங்கள் இருக்குது. நான் தான் முதல்லேருந்தே சொல்லிகிட்ருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே அதை பற்றியே சிந்திக்காதீங்க, அது சிந்திக்காமல் போயிட்டுருங்க. எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான் நமக்கு தெரியும். இப்போ வந்திருக்கிற எல்லாருமே வந்துட்டு நான் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்து கொஞ்சம் சொல்லுங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்னா அவர் வந்து எல்லாருமே ரொம்ப நேசித்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவருடைய இடத்த வந்து யாராலையும் பிடிக்கவே முடியாதுமா. இன்னொரு எம்ஜிஆர் பிறந்து வந்தால் கூட பிடிக்க முடியாது. அவர் வந்து அப்படி ரொம்ப உள்ளன்போட எல்லாரையும் ரொம்ப நேசிச்சிருக்கிறாரு. அது வந்து எந்த மாதிரின்றது வந்து இன்றைக்கி நேசிக்க ஒரு 60-70 வயசானவங்களெல்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நான் எம்ஜிஆர் கட்சின்னு தான் சொல்லுவாங்க. அவர் அந்தளவுக்கு பதிஞ்சிட்டார் எல்லார் மனசுலையும். சினிமாவில் நடிக்கும்போது சரி, அரசியலுக்கு வந்தபோது சரி, அவர் செஞ்ச சாதனை சத்துணவுன்னு ஒன்றை போட்டார். இன்றைக்கி எத்தனை IAS IPS கலெக்டரு எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சத்துணவு சாப்பிட்டவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அந்த சத்துணவுன்றது இன்றைக்கி இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்ன்றது எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த சத்துணவு மட்டும் நிறுத்த முடியலை யாராலையும். ஏன்னா அதை சாப்பிட்ட பிள்ளைங்க தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க, இன்னும் வரப்போகிறாங்க, வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர் ஆழமாக நிற்கிறார். எல்லாரும் நல்ல மகளிர் தின வாழ்த்துக்கள். அடுத்த ஆண்டு மகளிர் தினம் வரும்பொழுது அதிமுக ஆட்சியில் இருக்கும். அப்போ நீங்கள் இப்போ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நல்ல விடை கிடைக்கும். அந்த விடைக்கு பதில் வந்து அண்ணன் எடப்பாடியார் நிறைவேற்றுவார்.